ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1911 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 7ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் திருமொழி திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதார லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு பாடிய பாடல்கள் நிறைந்தது. இந்த திருமொழியில்தான் கிருஷ்ண அவதாரம் தவிர வேறு எந்த அவதாரம் செய்திகளும் இல்லாத ஒரு தனிப்பட்ட திருமொழியாகும். முன்பாடலிலே, அதாவது 7வது பாசுரத்திலே, எல்லோரும் கூடி இந்திரனுக்கிட்ட சோற்றையெல்லாம் உண்டவனுக்கு இந்த ஊர் பால் வெண்ணெய் முதலியவற்றை களவு செய்து உண்ணாமல் விட்டு வைக்க மனசு வருமா என்றும் இந்த கண்ணன் குறும்பு நாளும் அதிகமாகும்படி செய்தவள் நீ அல்லவா என்று அசோதையை பார்த்து கூச்சலிட்டார்கள். அதனையெல்லாம் கேட்ட அசோதை அந்த பெண்களுடைய ஆரவாரம் அடங்கும் வரையில் பேசாமல் இருந்துவிட்டு பின் எல்லோரும் கேட்கும்படி அவர்களில் ஒருத்தியை பார்த்து, பேய்முலை உண்டவனாகிய கண்ணனை நான் அதட்டுவதற்கு அஞ்சுகிறேன், இங்கு என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கண்ணன் தாய் அனுபவிக்கும் செய்தியை இப்பாடலில் ஆழ்வார் அனுபவிக்கிறாள். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓரோர் குடம் துற்றிடும் என்று. தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓர் குடம் துற்றிடும் என்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நங்காய் சோத்தம் பிரான் இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன். பேச்சு முலை உண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓரோர் குடம் துற்றிடும் என்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நங்காய் சோத்தம் பிரான் இதையெல்லாம் செய்யாதே, இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன். பேச்சு முலை உண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. துற்றிடும் என்றால் உணவு அருந்து விடுவது, அமுது செய்து விடுவான். ஒரு குடம் தயிர், ஒரு குடம் நறுநெய், ஒரு குடம் பால், எல்லாவற்றையும் அமுது செய்து விடுவான் என்று பொருள். சோத்தம் அஞ்சலி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்களா, அது மாதிரி. இறப்பன் வேண்டுவேன், அவ்வளவுதான், பிரார்த்திப்பேன் அவனை, உறப்பகில்லேன், அவனை கடிந்து பேச மாட்டேன் என்று பொருள். இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓர் குடம் சுற்றிடும் என்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும். தயிர், நெய், பால் இவற்றை சேமித்து வைத்துள்ள குடங்களில் இருந்து கண்ணன் உண்டுவிட்டான் என்று ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அசோதையாகிய என்னை கூப்பிடவும் நான் இதற்கு எழுகி இவனை, நான் அவர்கள் கூப்பிட்டுக்கு ஈடுபட்டு இவனை நோக்கி சோத்தம்பிரான் இவை செய்யப்பெறாய் என்று இறப்பன். உபகாரகனே, உன்னை வணங்குகிறேன், நீ குறும்புகளை செய்யாதே என்று காலை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறேன். உறப்பகில்லேன், ஆனால் அவனை கோபித்து ஒருப்பது என்பது என்னால் இயலாத செயலாகும். நங்காய் பேச்சு முலை உண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. நங்கையே, பூதனை முலையை உண்டு அவளை ஒழித்த பிறகு இக்கண்ணனிடம் நான் வெகுண்டு பேச அஞ்சுகிறேன் என்று அசோதை பிராட்டி தெரிவிப்பதாக கூறுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள்: நங்காய், தோய்த்து வைக்கப்பட்ட தயிரையும் மணம் மிக்க நெய்யையும் பாலையும் ஒவ்வொரு குடத்தில் இருந்தும் கண்ணன் அமுது செய்து விடுவான் என்று இடைச்சிகள் எல்லோரும் திரண்டு என்னை கூப்பிடவும் அவனை பெற்ற தாயாகிய நான் இந்த செயலுக்கு ஈடுபட்டு இந்த பிள்ளையை நோக்கி, பிரானே, உனக்கு அஞ்சலி, இப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய வேண்டாம் என வேண்டிக் கொள்வேனே அல்லது அவனை கோபித்து பேசுவது என்பது எனக்கு இயலாத காரியம். பேய்ச்சி பூதனையுடைய விஷம் தடவிய முலையை இவன் உறிஞ்சி உண்டு அவளை ஒழித்தது முதலாக இந்த மகனை பொடிந்து கோபித்து வார்த்தை சொல்ல அஞ்சுகிறேன் என்று கூறுகிறாள் அசோதை பிராட்டி.
பெற்ற தாயாகிய யசோதை கண்ணபிரானை இப்படி ஆணாட விட்டிருக்கிறாளே, இது சரியா? மக்களை அடக்கி ஆள வேண்டிய முறைமை தாயின் கடமை அல்லவா? அவள் இப்படி செய்திருப்பது சிறிதும் தகாது. தயிரும் பாலும் நெய்யும் அவரவர்கள் பறிகொடுத்துப்படும் பரிபவமும் பரிதாபமும் வாசாம கோச்சரமாயிருக்கின்றதே. இப்படியும் ஒருத்தி தன் மகனை தீமையிலே தடிக்க விட்டிருப்பாளோ என்று ஊரெல்லாம் இப்படி அலர்தூற்றல் பரவினவாறே அசோதை பிராட்டி ஒருத்தியை பார்த்து சொல்லுகிறாள். தயிரையும் நெய்யையும் பாலையும் கண்ணபிரான் குடங்குடமாக பருகுகின்றான் என்று இடைச்சிகள் எல்லோரும் திரண்டு முறையிட்டால் அதை கேட்டு நான் வருந்தாமல் இல்லை. ஆனால் கண்ணபிரானை தண்டிக்க என்னால் இயலாது. நல்ல வார்த்தையாக அவனை நான் எவ்வளவு வேண்டிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு வேண்டிக் கொண்டு, பிரானே உன்னை தொழுகின்றேன், இப்படிப்பட்ட அநீதிகளை நீ செய்வது தகாது, இந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிடுவாயாக என்று இதமாக நான் சொல்லாமல் இல்லை. இதற்கு மேல் அவனை கோபம் கொண்டு அடிக்க வேண்டுமென்றால் அது என்னால் இயலாது. இவன் போதனையை முலையுண்டு அவளை முடித்த பிறகு, அதை பார்த்த பிறகு இவனை கடிந்து ஒன்றும் சொல்ல நான் அஞ்சி கிடக்கிறேன் என்கிறாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓர் ஓர் குடம் துற்றிடும் என்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும். பசுவின் பால், தோய்த்த தயிர், வெண்ணெய், நெய் என்ற பல நிலைகளிலும் சேமித்து வைத்த பசுவால் கிடைக்கக்கூடிய பண்டங்களை ஒன்றும் மீதி இல்லாதபடி எல்லாவற்றையும் கண்ணன் களவு செய்து உண்டு விட்டான். தோய்த்து அமைத்த தயிரையும் புத்துருக்கு நெய்யையும் நெய் தோன்றுவதற்கு தகுதியான பாலையும் ஒன்றும் மிஞ்சாதபடி கண்ணன் களவு செய்து அமுது செய்து விட்டான் என்று ஆய்ச்சியர் எல்லோரும் குறை சொன்னார்கள். நான் இதற்கு எழுகி இவனை நங்காய், நான் இவற்றையெல்லாம் கேட்டு கண்ணனை கோபிக்காமல் இவனிடம் சோத்தம் பிரான் இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன். உபகாரகனே கண்ணா, உனக்கு வணக்கம், நீ இவ்வாறு குறும்புகளை செய்யக்கூடாது என்று இறப்பேன். ஆனால் அவனை என்னால் கோபிக்க முடியாது. பேச்சு முலை உண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. ஏன் இப்படி இருக்கிறாய்? அவன் உன் பிள்ளை அல்லவோ? அவன் செய்யும் தவறுக்கு அவனை ஒருத்தலாகாதோ என்ன? இவன் பூதனையுடைய முதலையை மன்னிக்க வேண்டும், இவன் பூதனையுடைய முலையை அமுது செய்த பிறகு இவனை என்னுடைய பிள்ளை என்று கருதுவதற்கு அஞ்சுகிறேன். அதனால் நான் ஒன்றும் சொல்ல இயலாமல் இருக்கிறேன். அதனாலே நான் படுவதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆய்ச்சியரிடம் கூறுவதாக அசோதை பிராட்டி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓரோர் குடம் துற்றிடும் என்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நங்காய் சோத்தம் பிரான் இவை செய்ய பிறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன். பேச்சு முலை உண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே என்று என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.